ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணி அவங்களுக்கு பசங்களும் இருக்குது. 7 to 8 years ஆஃப் மேரேஜ்க்கு அப்புறம் சடனாக ஈவினிங் டைமில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாஃப்மா ஹாஸ்டலில் வந்து ஏதோ பிரச்சனை. ஸோ நைட்டு வந்து நம்ம வீட்டில் தங்கிக்கிட்டோம். ஸோ ஷீ கம்ஸ் அண்ட் ஸ்டேஸ். இந்த பொண்ணு சொல்கிறா ஒய்ஃப் கிட்ட, அக்கா நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், வேணும்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிவிட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒய்ஃப் வந்து ஆமாம் ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கும் ஃபைன் தான். ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருது ஃபாரின் போகிறதுக்கு. ஒய்ஃப் வந்து போகிறாங்க. ஒய்ஃபோட அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க பசங்களை பார்க்குறதுக்கு. அவங்க வந்து ஓல்ட் ஏஜ் தானே. ஸோ நைட்டு அவங்க டேப்லெட் போட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்க கரெக்டாக. ஒரு நைட் வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க, பொண்ணு இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் ரூமுக்கு போகிறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ரூமை போய் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணால் ஹஸ்பண்டும் இந்த பொண்ணும் தேர் ஸ்லீப்பிங் டுகெதர், கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறோன்னா எனக்கு வந்து எவிடன்ஸ் வேணும். எனக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க வந்து அவங்க பிரதரை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஆஃபீஸ்னு சொல்கிறாங்களே, காலையில் ஆஃபீஸ்லாம் போகிறதில்ல. இவங்க வந்து நல்லா அவுட்டிங், சென்னையில் இருக்கிற எல்லா மால்ஸ், எல்லாம் தியேட்டர்ஸ், எல்லாம் ஷாப்பிங்னா இட்ஸ் வெரி எக்ஸாபிட்டன்ட் ஷாப்பிங் தான். ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு, இபி, ஃபுட் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒய்ஃப்க்கு எதுவும் டவுட்டும் வரக்கூடாதுல்ல. பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணுறாங்க. பட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கட் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் தான் வருது. என்னென்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸு, பின்னாடி வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஸோ அவங்க ஒரு லைஃப் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரதர் வந்து சரியான ஒர்க், நமக்கு ஒரு டிஸ்க் மாதிரியே கொடுத்துட்டாங்க. மேம் இதுதான் என் சிஸ்டரை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கூட வேணும்னா பசங்களை பார்த்துக்கிட்டோம், இல்லைனா முடியலையா விட்டுற சொல்லுங்கள், டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துட சொல்லுங்கள். அவங்க காரில் இருக்கிறது ஸோ இன்டிமேட் பிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது யூ கேன் ஐடென்டிஃபை. நீ வந்து என்னையும் அந்த பொண்ணையும் ஒரு பப்ளிக்காக இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டல, ஸோ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே நீ ஃப்ரீயாக போயிடுவேன். ஸோ நீ தானே டிவோர்ஸ் கேட்ட, ஸோ நீ கோர்ட்டுக்கு வா, நீ கஷ்டப்படு. கடைசியாக என்ன நடந்துச்சு? ஸ்டார்டிங்கில் கேஸ் வந்து ரிகரஸாக போயிட்டு இருந்தது. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இன்னைக்கு நம்ம இந்த ஷோவில் எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து இட்ஸ் ஒரு சாடிஸ்டிக் கேஸ்னே சொல்லலாம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணி அவங்களுக்கு பசங்களும் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீ ஸ்டார்டிங் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 7 to 8 years ஆஃப் மேரேஜ்க்கு அப்புறம் சடனாக ஈவினிங் டைமில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. என்னென்னா, இது வந்து ஒய்ஃப் கிட்ட ஓகே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டாஃப்மா ஹாஸ்டலில் தான் இந்த பொண்ணு தங்கிட்டு இருக்கு. ஹாஸ்டலில் வந்து ஏதோ பிரச்சனை. ஸோ நைட்டு வந்து நம்ம வீட்டில் தங்கிக்கிட்டோம். நான் தான் சொன்னேன், ஏன்னா தனியாக இருக்குது இந்த பொண்ணு. ஸோ ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஆமாம்ல, இப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆச்சுன்னா பாஸ் இஸ் ஹெல்ட் லைபிள் கரெக்டாக. ஸோ இன்றைக்கி நைட்டு மட்டும் நம்ம வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் ஹாஸ்டல் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஒய்ஃபும் ஆமாம் நைட் ஆகிடுச்சு, தனியாக இருக்குது பொண்ணுன்னு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஷீ கம்ஸ் அண்ட் ஸ்டேஸ். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே ஹாஸ்டல் சர்ச்சிங் வந்து அது வந்து 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 1 வீக் ஆகுது. ஆமாம், போயிட்டே இருக்குது. அண்ட் ஒய்ஃப் வந்து 27 years, இந்த பொண்ணு வந்து 25 years. ஹஸ்பண்ட் வந்து 33 நினைக்கிறேன், 33 years old. ஸோ அந்த 1 week கேப் இருக்குல்ல, அந்த 3-4 days கேப்பில் வந்து இந்த ஒய்ஃபும் இந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. பிகாஸ் சேம் ஏஜ். ஸோ இந்த ஒய்ஃப், நம்ம வந்து ஒய்ஃபை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இந்த கேஸில். ஸோ ஒய்ஃப்க்கு வந்து பிரதர்ஸ் தான், சிஸ்டர்ஸில். ஸோ இந்த பொண்ணு பார்த்த உடனே ஒரு சிஸ்டர்லி ஃபீலிங். இந்த பொண்ணு உடனே அக்கான்னு சொல்ல. ஸோ தே கெட் வெரி க்ளோஸ். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஹஸ்பண்டும் இந்த பொண்ணும் ஒன்றா போயிடுவாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு ஒன்றா போயிடுவாங்க. அப்புறம் இந்த பொண்ணு சொல்கிறா ஒய்ஃப் கிட்ட, அக்கா நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், வேணும்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிவிட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு சரியாக கிடைக்காது. ஸோ ஆமாம், குக்கிங்லாம் கூட நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஒய்ஃப் வந்து ஆமாம் ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கும் ஃபைன் தான். ஸோ அந்த பொண்ணுக்காக ஒரு செப்ரேட்டாக ஒரு ரூம்லாம் கொடுக்குறாங்க. அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் சைமல்டேனியஸ்லி இந்த பொண்ணு வந்து ஷீஸ் ப்ரிப்பேரிங் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ படிக்கிறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அவங்க தே கெட்டிங் வெரி க்ளோஸ்.
ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த பொண்ணும் வருது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு சார். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இந்த ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருது. அவங்க வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேரேஜ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் வருது, இவங்கள வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஃபாரின் போகிறதுக்கு. ஒரு 1 வீக் ட்ரைனிங் செஷன் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா, வேணும்னா பசங்க இருக்காங்க, அம்மாவை வர சொல்கிறேன், பார்த்துக்கிட்டோம், ஸோ ஹெல்ப்லாம் இருக்குது, ஸோ நான் போயிட்டு வரேன் 1 வீக்கு, நீங்கள் ஓகே சொன்னால் நான் போயிட்டு வரேன். ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு இந்த டைமில், இவங்க சொல்கிறாங்க, இல்லை வி வில் கெட் அ குட் ஏர்னிங், சப்போஸ் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா நானும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்ல வீட்டுக்காகன்னு, ஸோ பசங்களோட எஜுகேஷனுக்கு அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து மணின்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி அப்போ நீ போய் ட்ரை பண்ணு, 1 வாரம் தான் அதை பார்த்துக்கலான்னு. ஸோ பட் பொண்ணோட ஃபேமிலி வந்து டோட்டலி பேக்வர்ட். அவங்களுக்கு ஒய்ஃபோட ஃபேமிலி எப்படின்னா, மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை வந்துச்சு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன ஒர்க்கிங், இதுக்கப்புறம் என்ன உனக்கு படிக்கணும், அந்த மாதிரி தேர் பேக்வர்ட் செட் ஆஃப் பீப்புள். பட் ஏதோ இவ சொல்கிறா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், 1 வாரம் தான் வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஆஃபர். ஸோ ஷீ ஃப்ளைஸ். ஒய்ஃப் வந்து போகிறாங்க, ஒய்ஃபோட அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க பசங்களை பார்க்குறதுக்கு, பாய்ஸை பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் போனதுக்கப்புறம் இப்போது ஸ்லீப்பிங் எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து செப்பரேட்டாக ஒரு ரூமில் இருப்பாங்க. அண்ட் இந்த ரூமில் வந்து பசங்க 2 பசங்க, அம்மா அண்ட் இந்த பொண்ணு, அந்த ஸ்டாஃப் பொண்ணு வந்து இவங்களோட தான் இருப்பா. பிகாஸ் பசங்களோட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ தூங்குறது வந்து இவங்களோட தான். அண்ட் இவங்க வந்து அம்மா இருக்காங்களே, ஒய்ஃபோட அம்மா, அவங்க வந்து ஓல்டேஜ் தானே. ஸோ நைட்டு அவங்க டேப்லெட் போட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்க கரெக்டாக. ஒரு நைட் வந்து ஏஞ்சி பார்க்குறாங்க, பொண்ணு இல்லை. அவங்களுக்கு என்னென்னா பயம், எங்கே போயிட்டா என்ன, அந்த சடனாக ஒரு பயம் வரல. போய் பார்க்குறாங்க, பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க, இல்லை. ஹாலில் போய் பார்க்குறாங்க, இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் ரூமுக்கு போகிறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, என்னப்பா பொண்ணு இல்லையே, நான் பாத்ரூமில் பார்த்தேன், என்னாச்சு, ஏதாவது மாடிக்கு ஏதாவது போயிருக்காளா, நீ போய் பாருங்க. ரூமை போய் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணால், ஹஸ்பண்டும் இந்த பொண்ணும் தேர் ஸ்லீப்பிங் டுகெதர், தேர் லைங் டுகெதர், தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும் ஒன்றா, கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த பாட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்காத மாதிரி வந்து படுத்துக்கிறாங்க. காலையில் ஏஞ்சிட்டு உடனே ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் நைட்டு நான் பார்த்தேன், நீ உன் வேலை அதெல்லாம் விட்டுட்டு நீ ஃபஸ்ட்டு இங்கே வா, இது வந்து நீ முடிச்சிக்கோ, நீ இது வந்து இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் பெரிய துரோகம், அது என்ன இந்த பொண்ணோட என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளோ கோவம். ஃபேமிலி வந்து ஆமாம் கோவம் வருது. அவங்க சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் விட்டுட்டு வா. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரிட்டர்ன் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டில் தான் போட்டிருக்காங்கம்மா, நீ எதுவுமே கேட்காத, நீ இது நடக்காத மாதிரி நீ அப்படியே இரு, நான் வந்துட்டு நம்ம பேசிக்கலாம். ஸோ ஒய்ஃப் வந்து வராங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து அம்மா கிட்ட பேசுகிறாங்க, பிரதர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது வந்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம ஆஃபீஸில். ஸோ இந்த மாதிரி நடக்குது. இது ஒய்ஃப் வந்து அவங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உடனே அப்போ தான் நமக்கு கால் வருது, நம்ம ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க, ஆஃபீஸில் வந்து நாங்கள் உடனே உங்களை வந்து மீட் பண்ணோன்னு. ஸோ தே கம். அங்கே பொண்ணோட ஃபேமிலி மட்டும், ஒய்ஃபோட ஃபேமிலி மட்டும் வந்து சொன்னாங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறேன்னா, ஓகே இந்த மாதிரி அம்மா பார்த்துருக்காங்க, பட் நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அஃப்கோர்ஸ், பட் இப்போ வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறோன்னா எனக்கு வந்து எவிடன்ஸ் வேணும், எனக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொன்று, நான் வந்து அந்த பொண்ணை வந்து சிஸ்டர் மாதிரி தான் நான் பார்த்தேன், அவ்வளோ நான் பார்த்துக்கிட்டோம் ஒரு ஃபேமிலியாக, என்னோட பசங்களை கூட. பட் இந்த மாதிரி ஒரு துரோகம், அப்போ என்னை எவ்வளோ வந்து லூஸுன்னு நினச்சிட்டு என் பின்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே வீட்டில் இருந்துட்டு. ஸோ நான் தூங்குற டைமும் இதுதானே பண்ணிகிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு வந்து ஷீ டேக்ஸ் பில்ஸ், அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால பில்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு பில்ஸ் எடுத்தாலும், ஒய்ஃப் பில்ஸ் எடுத்துட்டாலும் நைட்டு தூங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து காலையில் ஒரு 4 o'clock 5 o'clock தான் எழுந்திரிப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ அது ஃபேமிலிக்கும் தெரியும், பசங்களுக்கும் தெரியும். ஸோ அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு 1 வீக் கொடுங்க, 1 வீக் என்னெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்து மெயின்டெனன்ஸும் வேண்டாம், அவன் பசங்களை பார்த்துக்கிட்டா ஓகே, பார்த்துக்கலனாலும் ஓகே, ஏன்னா பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்பாலாம் தேவையில்லை.
பிடிக்கலன்னா என் மூஞ்ச பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம், என் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதாவது சொல்லி கட் பண்ணியிருக்கலாம். பட் இது என்ன ஒரு இவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கோபம் விட இட் இஸ் நாட் த ஆங்கர், அந்த கோபம் தவிர்த்து அவங்களுக்கு அந்த வலி தான் அவ்வளோ. அவங்களுக்கு வந்து என்னால் ஐ கான்ட் பேர் இட், ஐ கான்ட் டாலரேட் இட், எனக்கு 1 வீக் கொடுங்க, 1 வீக் என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் எது கேட்டாலும் இல்லை, அம்மா தான் பார்த்துருக்காங்க, ஓகே வேறு ஏதாவது எவிடன்ஸ் கேட்டால் அவங்களுக்கு அதுவும் கொடுக்கவும் தெரியல. ஸோ 1 வீக் கொடுங்க மேடம், 1 வீக் டைம் கொடுங்க மேடம், நான் வந்து என்னால் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது கலெக்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று என் பிரதரை வந்து அவங்க பிரதரை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அவர் வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறேன்னு தான் சொல்கிறாரு, நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு, பட் இன் பிட்வீனில் எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க பிரதர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1 வீக்காக. பட் இதெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இந்த விஷயம்லாம் தெரியாது, சீக்ரெட்டாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு. ஆமாம், இது வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து பிகாஸ் நான் கேட்டேன், எனக்கு ப்ரூஃப் கொடுங்க, எவிடன்ஸ் கொடுங்க, அவ்வளோ பெரிய அலிகேஷன் வைக்கிறோம் கரெக்டாக, ஏதாவது சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வேணும் கோர்ட்டில் வந்து நீ பார்த்த நீ கேட்ட அப்படி ஹியர்ஸே எவிடன்சஸ் அண்ட் ஆல் டோன்ட் ஒர்க் அவுட். they need a proof, a solid proof கொடுங்க, then it becomes easier தான் கரெக்டாக. பிகாஸ் டிவோர்ஸ்னு கேட்டால் அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க மாட்டான்னு இவங்க சொல்லிட்டாங்க. இல்லை மேம் நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஷி கோஸ் பேக், அவங்க மேட்ரிமோனியல் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் 1 வீக்கு ஃபாலோ பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவனோட பிஹேவியர் பார்க்கலாம், இந்த பொண்ணோட பிஹேவியர் பார்க்கலாம், அப்போ தான் நோட்டீஸ் ஆகுது. ஸோ இப்போது சண்டை போடுறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்டும் அந்த பொண்ணும் ஒய்ஃப் முன்னாடி சண்டை போடுறாங்கன்னா, அந்த சண்டை வந்து ஒரு ஸ்டாஃப் அண்ட் பாஸ் சண்டை மாதிரி இருக்காது, ஏதோ உரிமை எடுத்துகிட்டு சண்டை போடுவாங்களே. ஆமாம், ஒய்ஃப் என்ன சொல்கிறேன்னா, மேம் அந்த பொண்ணு இடத்துல வேறு ஏதாவது பொண்ணு இருந்தானா போடான்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு போவா, அப்படி நீ யார் அவ்வளோ உரிமை எடுத்துகிட்டு நீ என்னை வந்து கத்துறன்னு சொல்வா. பட் இந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் எவ்வளோ கத்துனாலும் அவள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, காம்ப்ரமைஸ் ஆகுறா. அண்ட் இவன் வந்து அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறா. நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படாதீங்க, நான் வந்து இது சரியாக பார்த்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் சரியாக இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ நான் அது வாட்ச் பண்ணுறேன். அண்டு இவங்க வந்து காலையில் போடுறாங்க. இப்போது ஆஃபீஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃபீஸ் வந்து எல்லா ஸ்டாஃப்ஸையும் இவங்க காரில் கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக. பிரதர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஆஃபீஸ்னு சொல்கிறாங்களா, காலையில் ஆஃபீஸ்லாம் போகிறதில்ல. இவங்க வந்து நல்லா அவுட்டிங்னா சென்னையில் இருக்கிற எல்லா மால்ஸ், எல்லா தியேட்டர்ஸ், எல்லாம் ஷாப்பிங்னா இட்ஸ் வெரி எக்ஸாபிட்டன்ட் ஷாப்பிங் தான். ஜுவல்ஸாக இருக்கட்டும், க்ளோதிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸாபிட்டன்ட் அமௌண்ட்டு தான். அண்ட் இந்த டைமில் வந்து ஒய்ஃப் எனக்கு இதுக்கு வேணும், காசு இதுக்கு வேணும்ப்பா, அது எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா, இல்லைம்மா எனக்கு ஃபினான்ஷியலாக இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு, நீ தான் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறல, ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உனக்கு எப்போ வேலை ஸ்டார்ட் ஆக போகுது, அது மாதிரி நீயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா. ஸோ வீட்டில் காட்டுற ஸ்டோரி என்னென்னா, இப்போ ஃபினான்ஷியலி ஐ எம் லிட்டில் வீக், நீயும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு, இபி, ஃபுட்டு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒய்ஃப்க்கு எதுவும் டவுட்டும் வரக்கூடாதுல்ல, பண்ண வேண்டியது கரெக்டாக பண்ணுறாங்க. பட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் கட் பண்ணுறது. ஷாப்பிங் போனால் நீ போயிட்டு வா, எனக்கு வந்து வேலை இருக்குது, ஆல்ரெடி பிஸ்னஸ் வந்து டல்லாக போயிட்டுருக்கு, நான் தான் பார்த்துக்கணும். பட் பிரதர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அதர் சைடில் பார்த்தா ஆஃபீஸ்லாம் போகிறது இல்லை, தே ஆர் நைஸ்லி ரோமிங், தே ஆர் ஹேவிங் ஃபன். இதெல்லாம் வந்து அவங்க வீடியோ எடுக்கிறாங்களா? ஆமாம், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து இந்த ஒய்ஃப் வந்து ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக ஆஃபீஸ்க்கு போனதே இல்லை. என்னப்பா நான் ஆஃபீஸ் வந்து பார்க்குறேன், பசங்க வந்து ஆஃபீஸ் வந்து பார்க்குறோன்னா, இல்லை ஆஃபீஸ்லாம் வர வேண்டாம், பிஸ்னஸ் பண்ணுற இடம், நிறையா ஆளுங்க வருவாங்க, சில பேர்லாம் நல்லவங்களாம் இல்லை, நீ வராத. பட்டு இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் தான் வருது என்னென்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸு, பின்னாடி வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஆமாம், ஒரு பர்ஃபெக்ட் செட்டிங். அந்த ஹோட்டல் ரூமில் போனீங்கன்னா எப்படி அந்த கிங் சைஸ் பெட்டு, எல்இடி டிவி, ஒரு 61 inches டிவி, ஏசி 2 ஏசி, அண்ட் கபர்ஸில் க்ளோதிங்ஸு, பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இந்த பொண்ணோட ட்ரெஸ் இருக்குது, ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க ஒரு லைஃப் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. பயங்கரமான ஆளாக இருப்பார். ஆமாம், இந்த மாதிரி. ஸோ 1 வீக் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தெரியுது நைட் டைமில் இந்த பொண்ணு வந்து ஒரு நைட் வந்து ஷீஸ் சீங். இவங்களோட இம்ப்ரெஷன் என்னென்னா, ஓகே ஒய்ஃப் வந்து மெடிக்கேஷனில் தானே இருக்கா நைட்டு,
பட் ஒரு நைட் செக் பண்ணும்போது பொண்ணு வந்து இல்லை. ஹஸ்பண்ட் ரூமில் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. பட் இவங்க வந்து பார்க்காத மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்மக்கிட்ட. அது எப்படி தைரியமா க்ளோஸ் ஓப்பன்லேயே வச்சு தூக்குறாங்க? அதுதான் எனக்கு தெரியல. அப்போது அவ்வளோ அவ்வளோ முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒய்ஃப் தானே, இவளுக்கு என்ன தெரிய போகுது, ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி டேப்லெட் தான் போட்டுட்டு நினச்சிருக்காங்க. தூங்கிடும், அந்த மாதிரி முட்டாள்னு நினச்சிட்டு தான் பின்னாடி இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கம் டு அஸ் ஆஃப்டர் 8 days கழிச்சு வராங்க. பொண்ணோட ஃபேமிலி வந்து எல்லாம் எவிடன்ஸாக கொடுக்குறாங்க. தே ஷோ த வீடியோ ரெக்கார்டிங்கு அண்ட் அவங்க போன இடம் அதெல்லாம். பிரதர் வந்து சரியான ஒர்க், பக்காவாக ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டிஸ்க் மாதிரியே கொடுத்துட்டாங்க. மேம் இதுதான் என் சிஸ்டரை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கூட வேணாம், வேணும்னா பசங்களை பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னா முடியலையா விட்டுற சொல்லுங்கள், டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துட சொல்லுங்கள். தென் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா? இதுவே வேற எதுவும் பிரிச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு. ஆமாம், ஆமாம் சில பேர் வந்து இந்த மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அடிக்கிறது உதைக்கிறது. பட் அல்டிமேட்லி என்ன, டிவோர்ஸ் தானே வேணும். இவங்க வந்து கொஞ்சம் சரி இதுதான் ஆயிருக்கு, நாங்கள் வந்து லீகலாக பார்த்துக்குறோம். அவங்க அதுதான் சொன்னாங்க, நாங்கள் வந்து சின்ன பசங்க மாதிரி அங்கே போயிட்டு சண்டை போடுறது, ஆஃபீஸ்க்கு போய் தகராறு பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலியில் எங்கள் சிஸ்டருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான், டிவோர்ஸை கொடுத்துட்டு அவனை ஓடி போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே டன். தென் அவ சொன்னா, மேம் எனக்கு வந்து நான் அவங்ககிட்ட பேச போகிறதில்ல, நான் என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு பசங்களை எடுத்துகிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் அட்வொகேட் வச்சுட்டு லீகலாக பார்த்துக்கோங்கன்னு. அவன் வந்து உடனே நாங்கள் கால் பண்ணி நான் பேசினேன், இந்த மாதிரி ரொம்ப டெப்த்தில் எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க, ஒரு இன்டிமேட் பண்ண சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அட்வொகேட் வச்சுட்டு இது நம்ம ப்ரொசீட் பண்ணுறோன்னு. அண்ட் ஒய்ஃப் வந்து இவங்க கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஸோ பார்த்துக்கோங்க, வி வில் see it in courtன்னு. அவரும் வந்து இல்லை மேடம், எப்படி மேடம் விட்டு போக முடியும், நான் எதுவுமே பண்ணல, என்னால் வாழவே முடியாது, என் ஒய்ஃப் இல்லாமல் பசங்க இல்லாமல் வாழ முடியாது, நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுங்க மேடம், நீங்கள் இது எப்படி மேடம், ஒரு பொண்ணு ஒரு ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு மதராக இருந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்கிறாங்க, அட்வொகேட்டாக இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மேடம், அந்த பொண்ணோட ஃபேமிலி தான் சரியில்லை. என்னங்க அந்த ஆளு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்காரு, பொண்ணோட கில்ட்டி எல்லாம் பேசியிருக்காங்க. பொண்ணோட ஃபேமிலி தான் சரியில்லை, நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அட்வைஸ் பண்ணுங்க. சொன்னேன் சார், அட்வைஸ் பண்ணுறது என் வேலை இல்லை, அவங்க எனக்கே எல்லாம் தெரியும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கோர்ட்டில் பார்க்கலான்னு. ஹஸ்பண்ட் இஸ் கிவிங் அ கம்ப்ளைண்ட் இந்த ஸ்டேஷன். என்னன்னா ஒய்ஃப் வந்து என்னையும் பசங்களையும் பிரிக்கிறாங்க, என் மேலே வந்து தப்பான பழி போடுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பொண்ணு உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க, ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, மேம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ளீஸ் வாங்க, நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், ஒரு மாரல் சப்போர்ட்டாக வாங்கன்னு. ஸோ நானும் சரி நம்ம போனோம் நம்ம டீமோட. ஸோ ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வந்து நல்லா கேட்குறாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தால் நிறைய ஃபேமிலி கேசஸ் வந்து சூப்பராக, இந்த மாதிரி ஆளுங்க வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்பெக்டர் கேட்டார், என்ன சார் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து அவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க, இதெல்லாம் காட்டுறாங்களே, இந்த ஃபோட்டோ பாருங்கள் சார். ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்களா, இல்லை சார் இதெல்லாம் இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க, என் ஒய்ஃப் வந்து மெடிக்கேஷனில் இருக்கா, அவளுக்கு என்ன தெரியும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுவோம், பேசுவோம், ஸோ எல்லாருமே அஃபேர் தானா, அவளோட திங்கிங் தான் சரியில்லை, ஒரு படித்த பொண்ணு இப்படிலாம் திங்க் பண்ணுவாங்களா, அண்ட் அவளோட ஃபேமிலி என்ன ஃபேமிலி, இவங்களும் ஒரு ஃபேமிலியா, பொண்ணை வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிவிடு உன் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்கிறது என்ன மாதிரி ஃபேமிலின்னு நீங்கள் பாருங்கள் சார். நான் தான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட், இல்லை எனக்கு ஒய்ஃப் தான் வேணும் பசங்க தான் வேணும்னு நான் இப்போ கூட இருக்கேன், பட் அவள் பாருங்க அவெல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டாங்க. ஹீஸ் ஆஸ்கிங், ஒரு நல்ல பொண்ணுன்னா டிவோர்ஸ் கேட்கக்கூடாது. ஆமாம், அண்ட் ஹஸ்பண்ட்னா ஆமாம் நிறைய பேர்கிட்ட பேசுவோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான், ஸோ அப்படி நாங்கள் பேசினா உடனே அது அஃபேரா, உடனே அது வந்து ஒரு லவ்வா, அவன் வந்து அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறா. இல்லை ஃபோட்டோஸ் இருக்குது, ஆமாம் சார் இப்போ வந்து நாளைக்கு கூட நான் வேறு யாரு கூடவும் இருக்கலாம், அந்த ஃபோட்டோவும் வரும், ஸோ உடனே அஃபேரா. என்ன சார் நீங்கள் இன்ஸ்பெக்டராக இருந்துட்டு நீங்கள் எப்படி பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாதா சார் நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னென்னு, நம்மளோட ஃபோக்கஸ்னால் ஃபுல்லாக மணி பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது, அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுறேன். பொண்ணு வந்து அவ்வளோ கீழ்த்தனமாக பேசுவாங்களே, பொண்ணோட ஃபேமிலியும். ஆமாம், அவன் சொல்கிறான் இந்த மாதிரி தான் ஃபேமிலி, ஸோ இந்த மாதிரிலாம் இவன் டார்ச்சர் பண்ணனா ஒரு 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 ஆனால் என்னோட மைண்ட் என்ன தோணும், ஆமாம் இவன் வேண்டாம், நம்ம வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்,
ஸோ நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஃப்யூச்சரில் அது வந்து இவளால் தான், இவ பண்ண டார்ச்சர்னால தான், இவ வந்து என்ன இந்த மாதிரி சொல்லிடுவா, ஸோ நான் இவளோட அட்ஜஸ்ட் பண்ணுமா. ஸோ ஹீ கம்ப்ளீட்லி சேஞ்ச் த ஸ்டோரி. ஆமாம், அவன் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, சார் நான் இப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அது வந்து இவளால் தான், இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடியே என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி டார்ச்சரோட நான் எப்படி வாழ முடியும், இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா எனக்கு பசங்க இருக்குது, அவங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு அம்மாவாக பசங்களோட ஃப்யூச்சர் நினச்சி பார்க்கணும்ல, அது பார்க்கல. ஸோ இவெல்லாம் ஒரு நல்ல பொண்ணா, அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் வந்து செம்மையாக திட்டினார். என்ன சொன்னார்? அவர் வந்து ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஹீ ஸ்டார்டட் வெர்பலி பண்ணுறாரு. அவர் என்னன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன ஒரு இவங்க வந்து அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, சரி நீ எதுவுமே வேண்டாம், நீ டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருன்னா உனக்கு என்ன அவ்வளோ திமிரா உனக்கு. ஹீ இஸ் லிட்ரலி யூஸிங் எவ்ரி வேர்டு. இவனும் இருக்க அண்ட் செரி ஆன் டாப்னு ஒரு சொல்லுவாங்கள்ல, அது என்னன்னா அந்த ஸ்டேஷன் வரான்ல அந்த என்கொயரிக்கு இந்த பொண்ணோட வந்திருக்காங்க, கப்பலாக வந்திருக்காங்க ஆக்சுவலி. அப்பயும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஹஸ்பண்ட் இன்னொன்று என்ன சொன்னா, இவ என்னோட சிஸ்டர், இது என்னோட சிஸ்டர், ஒரு சிஸ்டரை வந்து நான் எப்படி இந்த மாதிரி பார்க்க முடியும். அந்த ஃபேமிலியே ஏதோ அவங்க மென்டலி அப்செட்டு. அந்த ஒன்றா தூங்குற மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கல, அந்த ஒன்றா தூங்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கல. பட் அதை விட மற்ற ஃபோட்டோஸ்லாம் இருந்தது, அவங்க காரில் இருக்கிறது, ஸோ இன்டிமேட் பிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது யூ கேன் ஐடென்டிஃபை இது வந்து இட் இஸ் பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ்னு, சீரியஸாக சின்சியராக. ஸோ சொல்கிறான், ஆமாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், மேபி நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஏன்னா இவ டார்ச்சர் பண்ணுறதுனால தான். இவன் இந்த மாதிரி பண்ணால் எல்லா ஆண்களும் பண்ணுவாங்க சார். ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து சரியான கோவம், நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துரு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அட்வொகேட்டை வச்சுட்டு நீ நீங்களாக பார்த்துக்கோ. ஸோ இவங்க வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு இல்லை, நீ மறுபடியும் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காத, நான் உன் மேலே ஏதாவது பெரிய கேஸ் போட்டுட்டு உள்ள தூக்கிடுவேன். நல்லா போலீஸ் ஆஃபீஸர். ஆமாம் ஆமாம். ஸோ ஹீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஆக்சுவலி. அந்த 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 இடத்துல வேறு யாராவது இன்ஸ்பெக்டர் வந்து இது கொஞ்சம் லெத்தாஜிக்காக, இது வந்து கொஞ்சம் ஜோக் மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து டோட்டலாக வேறு மாதிரி போயிருக்கோம். ஸோ இட் வாஸ் ரியலி பிரேவ் ஆஃப் தட் அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர். அந்த சுச்சுவேஷன் செம்மையாக திட்டினார். நான் யோசிச்சுட்டு இருந்தது எல்லாமே அவர் அப்படியே திட்டினார். அவ்வளோ அப்படி அப்யூஸ், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. தென் ஸோ வி ப்ரொசீடட், நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பினோம். தென் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. கோர்ட் அப்பியரன்ஸ் கூட ஹஸ்பண்ட் வந்து பேராக தான் வருவாங்க அந்த பொண்ணோட ரைட் ராயில். இன்னொன்று நான் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், இப்போ வந்து அந்த பொண்ணையும் ஆட் பண்ணலாமா பெட்டிஷனில், யூ கேன் இம்ப்ளீட், ஒரு தேர்ட் பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து இது மெச்சோர்டாக என்ன சொன்னாங்கன்னா, மேம் அந்த பொண்ணு வந்து என்ன ரீசனுக்காக ஹஸ்பண்டோட இருக்கான்னு எனக்கு தெரியல, சின்ன பொண்ணு தான், அவளுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவங்க லைஃப்பை நாசம் பண்ணி தான் எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ரைட்னா எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், அது மட்டும் அவனை கொடுத்துட சொல்லுங்கள், மெயின்டெனன்ஸ் கூட வேண்டாம். பட் கோர்ட்டில் நீங்கள் சொல்லி தானே அந்த பொண்ணு கூட தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல? எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பெட்டிஷன்லாம் டிராஃப்ட் பண்ணது அதுதான், தட் அடல்ட்ரி வந்து இஸ் கன்ஃபார்ம்டுன்னு நம்ம அது போட்டிருக்கோம். ஸோ அவங்க அதுக்கு கவுண்டர் இல்லை, அடல்ட்ரிலாம் இல்லை, இவ வந்து மெடிக்கேஷன் இருக்கா, ஃபேமிலி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, என் ஒய்ஃப் வந்து என் கூட இருக்கணும், பட் ஃபேமிலி ப்ரெஷர்னால தான் ஃபேமிலி தான் என்னையும் ஒய்ஃபையும் பிரிக்க பார்க்குறாங்க, இல்லைன்னா எங்களுக்கு வந்து லவ்னா அவ்வளோ லவ் இருக்குது. ஸோ ஃபேமிலி கேட்டு தான் என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பண்ணுறா, ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து டோட்டலாக அந்த ஸ்டோரியை வந்து பொண்ணு தான் ஒய்ஃப் தான் ப்ராப்ளம், ஒய்ஃபோட ஃபேமிலி தான் ப்ராப்ளம்னு அந்த மாதிரி. ஸோ ஹியரிங்ஸ் வரும், எல்லா ஹியரிங்ஸும் ஹஸ்பண்ட் வந்து அவரோட நியூ லவரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வருவாங்க. ஸோ வி ரிக்வெஸ்டட், நான் வந்து அவரோட கவுன்சில் கிட்ட பேசினேன், சொன்னேன் மியூச்சுவலாகவே ஓகேனா கொடுத்துட சொல்லுங்கள், இவ்வளோ நடந்துட்டு எப்படி ஒரு பொண்ணால் இருக்க முடியும். அண்டு இவரும் வந்து நிஜமாவே ஒய்ஃப் வேணும் பசங்க வேணுமான்னு அது தெரியல. பட் இது எப்படி ஆச்சுன்னா, நீ வந்து என்னையும் அந்த பொண்ணையும் ஒரு பப்ளிக்காக இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டல, ஸோ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். டிவோர்ஸ் கொடுக்காதது வந்து லவ் அது மாதிரிலாம் இல்லை, ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் டிவோர்ஸ் கொடுத்தா தானே நீ ஃப்ரீயாக போயிடுவேன், நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ வந்து கோர்ட்டுக்கு வா, நீ கோர்ட்டுக்கு வந்தால் தான் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு. நீ அந்த டைமே நீ சொல்லியிருக்கணும், ஓகே எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் வேணும். அவன் இதெல்லாம்
இல்லைன்னா பேசியிருக்கான் ஒய்ஃப் கிட்ட ஃபோனில், நீ டிவோர்ஸ் கொடுத்துருந்தி இல்லை நீ டிவோர்ஸ்னு கேட்காம ஓகே நான் வந்து இது ஓகே நான் உன்னை தான் நம்புறேன்னு வாழ்ந்துருந்தா இதெல்லாம் வேணுமா? ஸோ நீ தானே டிவோர்ஸ் கேட்ட, ஸோ நீ கோர்ட்டுக்கு வா, நீ கஷ்டப்படு. கடைசியாக என்ன நடந்துச்சு? தென் ஸோ ஸ்டார்டிங்கில் கேஸ் வந்து ரிகரஸாக போயிட்டு இருந்தது. அவங்களோட அட்வொகேட்டும் நம்மளும் சீரியஸாக இல்லை எனக்கு பசங்க வேணும் அந்த மாதிரி தான் மீடியேஷனும் அனுப்புனாங்க. மீடியேஷன் இடத்துலையும் அகேன் இவன் வந்து விக்டம் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டான் அவனை, ஏதோ அவன் தான் எஃபெக்டட் பர்சன் மாதிரி, இவ தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி. பட் சீரியஸாக போயிட்டு இருந்த கேஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2.5 years அப்புறம் தான் வி காட் த டிவோர்ஸ் ஆர்டர். ஸோ ஒரு 7 months அப்புறமே ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா ஆக்டிவ் ஆகலை கேஸில். ஸோ நிறைய ஹியரிங்ஸ் அட்டென்ட் பண்ணல, ஸ்லோலி அவங்க கவுன்சில்ஸும் சரியாக வரல. ஆமாம், ஸோ இட் பிகேம் லிட்டில் ஈஸி ஃபார் அஸ் டு கெட் த ஆர்டர். ஸோ கேஸ் மெரிட்ஸ் வச்சே நமக்கு வந்து டிவோர்ஸ் கிடச்சிடுச்சு. ஸோ வி காட் டிவோர்ஸ். வாட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேசினேட்டிங் என்னென்னா, இப்போ வரைக்கும் ஒய்ஃப் வந்து சிங்கிளாக இருக்காங்க. ஷீ இஸ் சிங்கிள், ஷீ இஸ் ஒர்க்கிங், அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் நோ ஐ திங்க் பெஹரினில் இருக்காங்க. அவங்களோட பசங்களோட எஜுகேஷன் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. இவர் வந்து வேற யாரோ ஒருத்தங்களை வந்து மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த 2 years ஆஃப் எதுக்கு ஃபைட்டிங் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ ஹீ இஸ் ஹாப்பி இன் ஹிஸ் ஓன் வே. நம்ம கிளைண்ட் வந்து ஹாப்பி, நம்ம கிளைண்ட் இன்னும் சிங்கிள். அதுதான் இப்போது தட் இஸ் சம்திங். இப்போது சொசைட்டி வந்து டிவோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும்போது உடனே சொசைட்டி இல்லைன்னா அந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஏதோ ஒய்ஃபை பார்த்து நீ ஏதோ பண்ணியிருக்க மாட்டேன், அவங்களுக்கு சரியாக அவங்களுக்கு பிடிச்சது வந்து சமைச்சு கொடுத்துருக்க மாட்டேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஸோ ஏதோ அதனால தான் ப்ராப்ளம். ரூட் காஸ் என்னென்னா ஒய்ஃப் வந்து ஏதோ சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால தான் டிவோர்ஸ்னு ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் டிவோர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நிஜமாகவே அந்த மாதிரினா இப்போ நம்ம பெண்களும் ஒரு லைஃப் செட் ஆகலைன்னா இன்னொரு லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், கரெக்டாக? பட் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வரும்போது தான் இது எனக்கும் ஒரு வந்து நல்ல விஷயம் மாதிரி இருக்குது. ஓகே இந்த மாதிரிலாம். ஸோ பெண்கள் வந்து நிஜமாகவே ரொம்ப ஸ்ட்ராங் தான். அண்ட் டிவோர்ஸ் வந்து நடக்கிறது வந்து பெண்களால் தான். பெண்கள் ஒரு பொண்ணு வந்து ஒரு டிஃபால்ட் பண்ணியிருக்கா, அதனால தான் ஆண் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேசஸ்லாம் பார்க்கும்போது தேர் இஸ் ஆல்சோ அதர் சைட் டு த ஸ்டோரி. இப்போ நிறைய ஆண்களே இந்த மாதிரியும் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. நிஜமாவே சில கேசஸ்லாம் பார்க்கும்போதும் ஐயோ ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா, அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நிறைய ஆண்களோட லைஃப்பும் இந்த மாதிரி போயிருக்கு. அந்த மாதிரி கேசஸும் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இட் கோஸ் போத் வேஸ். இது ஜெண்டர் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, இட் இஸ் ஹேப்னிங் டு எவ்ரிபடி தான். பட் ஒரு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி அவங்க எல்லாரும் வெளியே மீட்டு வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு சிங்கிளாக இருந்துட்டு அந்த லைஃப் பார்க்குறது அது ஒரு செப்பரேட் ஸ்ட்ரென்த்து தானே. டிவோர்ஸ் ஆகிட்டு நிறைய பேர் உடனே ஒரு 2 months வேற ஒரு மேரேஜில் போயிடுவாங்க. சில பேர் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் சிங்கிளாக இருந்துட்டு நல்ல காசு சம்பாதிச்சுட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் இந்த மாதிரி டிவோர்ஸ் கேசஸ்லாம் பார்க்கும்போது. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.